இந்திய தேசிய ராணுவம்ன்றது இந்திய சுதந்திரத்துக்காக தான் பாடுபடும். இதுல முழுக்க முழுக்க இந்திய வீரர்கள் தான் இருப்பாங்க. இந்தியருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். என்னுடைய தலைமையின் கீழ் தான் இயங்கும். மாணவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் எழுந்து ஒரு மாணவர் எழுந்து இந்த லெக்சரருடைய இந்த விரிவுரையாளருடைய சகா ஒருத்தரை போட்டு அடிச்சிடுறாரு. அந்த சகாவை அடித்த நேரத்தில் நேதாஜி அங்கே தான் இருக்காரு. பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. தடுக்க முயற்சி பண்ணல. ஆனால் முடிவு எப்படி வருதுன்னா நேதாஜி தான் தலைமை தாங்குறாரு. நேதாஜி காந்தியடிகளை முதலேயே ஏற்கல. சிஆர் தாஸ் என்பவர் இழுக்கிறார். சிஆர் தாஸ் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் தீவிர தேசபக்தர். அவரோட சேர்ந்து பணியாற்றணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அவரோட பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. 1919 1921 இது நடக்குது. ரெண்டு வருஷம் 5 மாதம் இந்த போராட்டம் நடக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொரில்லா டைப் ஆஃப் வார்ஃபேரை நேதாஜி தொடங்குவாரோன்ற பயம் ஆங்கிலேயர்களுக்கு இருக்கு. அவர் தொண்டர்களை முன்னால் அனுப்பிச்சிட்டு பின்னால் இருக்கக்கூடிய தலைவரே கிடையாது. முன்னால் போய் நிற்பார். அவரை பற்றி வர்ணிக்கிற நேரத்திலேயே வெளிநாட்டுக்காரனே என்ன வர்ணிக்கிறாங்கன்னா தைரியமாக நிற்பார். பீரங்கி எல்லாம் அவருடைய எதிராக இருந்தால் கூட தைரியமாக நிற்பார் அவர். ஹிட்லர் கூட என்ன சொல்கிறாருன்னா எங்கேயோ இருக்கு இந்தியா, அங்கே வரத்துக்கான காலகட்டம் என்ன ஒன்றும் கனியில்லை. ரஷ்யா எங்களை எதிர்த்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரஷ்யா எங்ககிட்ட கேட்குறாங்க இந்தியாவை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள். காந்திஜி ராமராஜ்யம் சொன்னார். அது என்னன்றது டிஸ்கிரைப் பண்ணல. அது எப்படி அமையன்றது அவர் டிஸ்கிரைப் பண்ணல. சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கணுன்ற தேசம் இருக்கணுன்றது ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறாரு. பாப் லாக்கெட் போய் சொல்கிறாரு, நான் நம்ம டிஃபென்ஸ் பாலிசி ஒன்று வேணும். நமக்கு நம்ம பாதுகாப்பு கொள்கை என்ன, நான் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வரைவு இப்போ பார்க்குறீங்களா நீங்கள் கொடுத்தா அதை தூக்கி விசிறடிக்கிறார் நேரு. பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் நின்றுக்கிட்டு ப்ளீஸ் பாகிஸ்தான் நீ ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? கேட்பான் அவன். நம்முடைய பிரம்மோஸ் போனவன்னா சரியாது. அவருடைய காந்தியோட கொள்கை தோற்று போச்சுன்னு தெரியுது இல்லையா? அது 1948 காஷ்மீரில் நடந்த பிரச்சனை நேரத்தில் தோற்று போச்சு. வெள்ளக்காரனை வெளியேற்றதுக்காக நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வரலான்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறார். ஜின்னா அவரை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அவன் வெள்ளக்காரனை நம்புறான், காந்தியை நம்பலை. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் எழுத்தாளருமான திரு ஒய்.எஸ். கண்ணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. பாயும் புலி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க எழுதி. ஆமாம். அந்த புத்தகத்தில் முதல் அத்தியாயத்தில் நாடு கடத்தப்பட்டவர்கள் என்ற அத்தியாயம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியிருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை அதில் பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கீங்க. அதோடைய பின்னணி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2வது உலகப் போர் நேரத்தில் ஜப்பானிய படைகள் சில இடங்களில் பிரிட்டிஷ் படைகளை ஜெயிக்கிறாங்க. அதில் ஒரு இடம் மலேசியான்னு சொல்லலாம். இன்னொன்று இன்றைக்கி நம்ம தாய்லாந்து சொல்லக்கூடிய இந்த சியாமீஸ் என்ற பகுதின்னு சொல்லலாம். இதெல்லாம் இருக்கலாம். அங்கே கைது செய்யப்படக்கூடிய பிரிட்டிஷ் இந்திய வீரர்கள் அதில் பெரும்பாலோர் இந்தியர்கள் தான். அவங்களில் கேப்டன் மோகன் சிங் என்பவர் முக்கியமான நபர். இந்த மோகன் சிங் எல்லாம் கைது பண்ணி கொண்டு வராங்க. ஜப்பானிய படை தளபதியாக இருக்கக்கூடிய ஃபியூஜிரான்றவர்கிட்ட அவங்கள அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க சரண்டர் அடையிறதுக்கு விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரீத்தம் சிங்குன்னு ஒருத்தர் அங்கே வராருங்க. கியானி பிரீத்தம் சிங்குன்ற ஒருத்தர் வராரு, ஒரு சீக்கியர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே கைதிகளாக நடத்தப்பட மாட்டீங்க. ஜப்பானியர்கள் நமக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை எதிர்த்து போரிடணும். அதுக்காக ஒரு இராணுவத்தை தயாரிக்கணும். அந்த தயாரிக்கக்கூடிய பணியை நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் ஜப்பானியர்கள் கொடுப்பாங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லப்படுது. ஆரம்பத்தில் கேப்டன் மோகன் சிங் அது உடன்படலை. ஜப்பானியர்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை வரவே இல்லை. பல்வேறு கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஃபியூஜிஹாராவோட. ஃபியூஜிஹாரா நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரு. நாங்கள் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லா விதத்தையும் உதவி பண்ணுவோம்னு சொல்கிறார் அவர். ஒரு கட்டத்தில் ஃபியூஜிஹாராவை அவர் நம்புறார். நம்பின உடனே சரி நான் ஒரு இந்திய தேசிய இராணுவத்தை அமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் இறங்குறாரு. ஆரம்பத்தில் ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்ட அந்த இந்தியன் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டு ஒரு டீம் அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் மலேசியாவில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களை திரட்டி இதுக்காக ஆர்மியில் சேருங்க கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் கொண்ட ஒரு டீம் ஆர்மியை ஒன்று ரெடி பண்ணிடுறாரு அவர். ஆனால் மோகன் சிங் மறுபடியும் ஒரு வாக்குறுதியை கேட்டுக்கிட்டே இருக்காரு ஜப்பானியர்கள் கிட்ட, ஃபியூஜிஹாரா கிட்ட. என்ன சொல்றாருன்னா, இந்த ராணுவம் இந்திய தேசிய ராணுவம்ன்றது இந்திய சுதந்திரத்துக்காக தான் பாடுபடும். இதுல முழுக்க முழுக்க இந்திய வீரர்கள் தான் இருப்பாங்க. இந்தியருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். என்னுடைய தலைமையின் கீழ் தான் இயங்கும். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் ஃபர்தரா செயல்படுவேன்னு சொல்றாரு. இவங்க செயல் திட்டம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு.
எந்த ரீதியில் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க போறீங்கன்றது சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்டால் அதுக்கு மழுப்பலான பதிலே வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன வந்து நினைக்கிறாருன்னா, ஆங்கிலேயர்கள் போயிட்டு அந்த இடத்த வந்து ஜப்பானியர்கள் பிடிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்கன்ற எண்ணம் ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துடுது. அதனால் உங்களோட ஒத்துழைக்க முடியாது, இந்திய தேசிய இராணுவத்தை கலைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கலைச்சிடுறாரு. அவர் கைது செய்யப்படுறாரு, பல்வேறு ஊர்களில் சிறை வைக்கப்படுறாரு. முதல்ல சிங்கப்பூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவில் ஒரு சிறை வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு பங்களாதேஷில் சிறை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுமத்ரா தீவில் கொண்டு போய் சிறையெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அவருடைய கதை அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை மறுபடியும் புனரமைக்கணுன்ற முடிவு கொண்டு வந்த நேரத்தில் இதுக்கு சரியான வழிகாட்டுதலை யார் காட்ட முடியும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காட்ட முடியும். அவர் இப்போ ஜெர்மனி இட்டலியில் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் ஜப்பானுக்கு வரவழைச்சு அவர் தலைமையில் வந்து இந்த இந்திய தேசிய இராணுவத்தை மறுபடியும் தொடங்கணும் அப்படின்ற கோரிக்கையை மோகன் சிங் வைக்கிறாரா? மோகன் சிங் வைக்கல, அங்கே இருக்கக்கூடிய மற்ற கியானி பிரீத்திம் சிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த ரீதியில் பார்த்தோம்னா 1942 டிசம்பர் வாக்கில் இது கலைச்சிடுறாரு மோகன் சிங். 1943 வாக்கில் ஜப்பானிய இந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மிக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக வந்துடுறார். ஸோ இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அவருக்கு அமைஞ்சு போகுதுங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எந்த சம்பவத்தை அடிப்படையில் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் தேசத்துக்காக அர்ப்பணிக்கணுன்ற முடிவை எடுத்தார்? அவர் கல்லூரி நாட்களில் வந்து அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து ஆன்மீக உணர்வு மிக்கவர், அவர் ஆன்மீக சிந்தனை மிக்கவர், சன்னியாசிகளோட பலரோட தொடர்பில் வராரு. அவர் ஆன்மீக ரீதியில் பயணிக்கணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு நிறைய வருது அவருக்கு. ஆனால் அதையும் மீறி அவருக்கு வந்து சமூக ரீதியில் சமுதாய ரீதியாக இந்த தேசத்துக்கு பாடுபடணுன்ற எண்ணமும் அவருக்கு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது நேரடியாக நூலில் வரலைன்னா கூட தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சுவாமி விவேகானந்தர் வந்துட்டு தீட்சை கேட்குறாரு, நான் சன்னியாசி ஆகணும்னு தீட்சை கொடுங்க அப்படின்ட்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, நீ முதல்ல போய் பங்கிம் சந்திர சட்டர்ஜியை சந்திச்சுட்டு வான்னு சொல்கிறார். அவர் போய் சந்திச்சு வந்த உடனே சுவாமி விவேகானந்தருக்கு வந்து புரட்சியாளராக மாறணுன்ற எண்ணம் வந்துடுது. அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணி அமைச்சிடுறாரு அவர். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேசம் தன்னிலையை மறந்துருக்கு, அதனுடைய ஆன்மா என்னன்றதுக்கு புரியல, அதுக்கு ஆன்மீக உணர்வு இல்லாமல் இருக்காங்க, அதை தட்டி எழுப்பக்கூடிய காரியத்தை நீ முதல்ல பண்ணு, பாக்கி வேலையெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலான்றார். அவரோட பாதையில் அரவிந்தரும் வராரு. ஸோ இவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்தர் தான் நேதாஜிக்கும் இன்ஸ்பிரேஷனாக வந்து சேர்றாங்க. சின்ன வயசுலேருந்து ஆன்மீக உணர்வு இருக்குது. பள்ளியில் படிக்கிறாரு, பள்ளியில் நல்ல மாணவராக இருக்கார். கல்லூரியில் சேர்றாரு. கல்லூரியில் சேர்ந்துருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில டெமான்ஸ்ட்ரேட்டர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ பார்த்தாலும் இந்திய மாணவர்களை மாத்திரம் ஏதாவது விதத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருப்பார், நையாண்டி பண்ணிட்டு இருப்பார், அவங்களுடைய இன உணர்வு தூண்டுற மாதிரி பேசுவார், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்களுடைய நம்பிக்கை, பண்பாடு, நாகரிகம் இதெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் மாணவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக கொந்தளித்து எழுந்துறாங்க. எழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மாணவர்களுக்கு தலைவராக நேதாஜி இருக்கார். இப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த விரிவுரையாளர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாளைக்கு வந்து கூடியிருக்கிற மாணவர்களை பார்த்து கச்சாமச்சான் சத்தம் போடுறாரு. சத்தம் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மாணவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் எழுந்து ஒரு மாணவர் எழுந்து இந்த லெக்சரருடைய இந்த விரிவுரையாளருடைய சகா ஒருத்தரை போட்டு அடிச்சிடுறாரு. அந்த சகாவை அடித்த நேரத்தில் நேதாஜி அங்கே தான் இருக்கார். பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, தடுக்க முயற்சி பண்ணல. ஆனால் முடிவு எப்படி வருதுன்னா, நேதாஜி தான் தலைமை தாங்குறாரு, நேதாஜி தான் சில இடங்கள்லேருந்து நேதாஜி தான் அடிச்சாருன்ற மாதிரிலாம் தகவல்லாம் போகிறது. இது போல் ஒரு மாணவர் இங்கே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கல்லூரியை விட்டு நீக்கிறாங்க, அவரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த டிஸ்மிஸ் பண்ணுற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன நினைக்கிற, நான் மட்டமானவன் நினச்சி தானே என்னை வெளியில் அனுப்பிச்சேன், நான் வந்து உன்னை விட உயர்ந்தவனாக வந்து காட்டணும் பாரு, ஒவ்வொரு சராசரி இந்தியனையும் ஒரு ஆங்கிலேயனை விட உயர்ந்தவன் அப்படின்ற மனநிலையை நான் கொண்டு வரனா இல்லையா பாரு, அதுக்காகவே நான் உழைப்பேன்ற மாதிரி பிரத்தி எடுத்துக்கிறாரு. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் ஆஃபீஸர் கூட அப்படி தான் ஆறாரு. அவர் அவங்க அப்பா அனுப்புகிறாரு, 6 மாதத்தில் வந்து ஐசிஎஸ் பரீட்சை எழுதி ஜெயிச்சிடுறாரு. எதுக்காக அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியா திரும்புகிறாரு, தேசியத்தின் பக்கம் அவர் திரும்புகிறாரு? 1920 ஐசிஎஸ் முடிச்சிடுறாரு அவர். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, 1919 ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அது பெரிய ஒரு மோசமான சம்பவம் நினச்சிட்டு காந்தியடிகள் என்ன பண்ணுறாருன்னா, நாம் வந்து வெள்ளக்காரன் கொடுத்த எந்த பட்டத்தையும் நம்ம வச்சுருக்கக்கூடாது, சார் பட்டம் உட்பட எந்த பட்டத்தையும் வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் திறக்கணுன்ற மாதிரி ஒரு அறிகோள் விடுறாரு. அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தார் எதிர்ப்பையும் மீறி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்தியடிகளுடைய அறைகோளை ஏற்று அவருடைய ஐசிஎஸ் பட்டத்தை திறக்கிறார். அவர் திறந்துட்டு நேரடியாக வந்து காந்தியோட சேர்ந்து அரசியல் கடத்தில் குதிக்கிறார். 1921 குதிக்கிறார். இது நடந்தது சார். இந்த புக்கில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, காந்தி அவர்களை பார்க்க போகிறாரு. முதல் சந்திப்பிலேயே காந்தி அவர்களோட கருத்து முரண்பாடு ஏற்படுதில்லை. அவர் காந்தியடிகளை பார்த்த உடனே அவர் ஒரு சாது மாதிரி தான் அவருக்கு தோணிச்ச ஒழிய வெள்ளக்காரன் விரட்ட வந்தக்கூடிய ஒரு மனிதர் மாதிரி அவர் தோணலை. அவர் பேசுகிற பேச்செல்லாம் வந்து சாதாரணமாக முயற்சி பண்ணாலே போகிறோம், நம்முடைய சாத்விகத்தை பார்த்தே வெள்ளக்காரன் பயந்து போயிடுவான், இப்படின்ற எண்ணெல்லாம் வந்து
காந்தி இருக்கிறத பார்த்த உடனே காந்தியோட பழகிட்டு அவர் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் பேசுனதுக்கப்புறம் அவருக்கு எந்த பாலிசியுமே இல்லை, இன்னும் 1 வருஷத்தில் சுதந்திரம் கிடச்சிடணுன்றார் காந்தி. எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்ட்டே தெரியல. இந்த மாதிரி அவருடைய பேச்செல்லாம் இருக்கு இல்லையா, எந்த விதமான திட்டமும் அவர்கிட்ட இல்லைன்றது அவர் தெரிஞ்சு போகுது. அதனால தான் அவர்கிட்ட முதல் சந்திப்பிலே அவர் முரண்பட்டு வந்துடுறாரு. இல்லை, காங்கிரஸில் போய் சேர்றாரு. அதை எப்படி அவருக்கு அந்த கொள்கை முரண்பாடு ஏதாவது இருந்ததா அவருக்கு நேதாஜி அவர்களுக்கு? நேதாஜி காந்தியடிகளை முதலையே ஏற்கல. சிஆர் தாஸ் என்பவர் இழுக்கிறார். சிஆர் தாஸ் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தீவிர தேசபக்தர். அவரோட சேர்ந்து பணியாற்றணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அவரோட பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அந்த ரீதியில் தான் அவர் அரசியல் களத்தில் அவருடைய முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கெல்லாம் மேற்கு வங்காள காங்கிரஸில் முக்கியத்துவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து காங்கிரஸில் வந்து பொதுச் செயலாளர் ஆகிறாரு. ஒரு பொதுச் செயலாளராக வந்து அவர் இருக்கார், இன்னொரு பொதுச் செயலாளர் நேரு இருக்காங்க. 2 பேருமே இணைஞ்சு பணியாற்றக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய வருது. நேரு, நேதாஜி இவங்கெல்லாம் இணைஞ்சு பணியாற்றக்கூடிய பணியெல்லாம் சம்பவம்லாம் வருது. இவருடைய வேகம் எல்லாம் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1921 ஒத்துழையாமை இயக்கத்துக்காக சிறை போகிறார். சிஆர் தாஸுடைய வழி கீழ் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கத்தில் கைது செய்யப்படுறாரு. முதல்ல ஆரம்பத்தில் கைது செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஜட்ஜுக்கிட்டே இருக்கிற என்ன 6 மாதமா, அது ரொம்ப கம்மியாக இருக்குது, கூட கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் சிறை வாழ்க்கை அவரோட வாழ்க்கை மனதை பக்குவப்படுத்துது. அவருக்கு சிறை வாழ்க்கையில் அங்கே சிஆர் தாஸோடு சேர்ந்துருக்காரு. பின்னாளில் பலமுறை சிறை களம் புகுறாரு. பர்மாவில் 2 வருஷம் தண்டனை அனுபவிச்சுலாம் இருக்கார். ஆனால் இதெல்லாம் ஒரு திருப்பு முறையாக இருக்குது. சிஆர் தாஸ் கீழே அவர் வளர வளர என்ன ஆகுதுன்னா அவருக்கு காங்கிரஸில் முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதரை வந்து ஒரு கட்டத்தில் வந்து காந்தி பிற்காலத்தில் வந்து இது ரொம்ப தீவிரமான இளைஞனாக இருக்கான், இவனுக்கு வந்து ஒரு இது போடணும்னா, கட்டுப்படுத்தணும்னா இவனே தலைவனாக்கி பார்த்தா என்னன்னு நினைக்கிறார். அதுவும் நடக்குது. 1938 நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸுக்கு தீவிரம் இல்லை சொல்லிகிட்டே வர்றார். அவர் ஆரம்பத்திலேருந்தே காங்கிரஸில் தீவிரவாதத்தை பேசக்கூடிய, புரட்சிகரவாதத்தை பேசக்கூடிய நபர்களோட சம்மந்தப்பட்டிருக்கார் இவர். அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. 1939 இவர் மறுபடியும் எடுத்துடணும்னு காந்தி நினைக்கிற நேரத்தில் தேர்தலில் ஜெயிக்கிறாரு. பட்டாபி சீதாராமையாவை தோற்கடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் போன்றவங்கள்லாம் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவர் ஜெயிக்கிறாரு. இருந்தாலும் அவர் பதவியில் நீடிக்க விடலை காந்தி. அதனால தான் வெளியில் வந்து ஃபார்வர்ட் பிளாக், கட்சி விட்டு வெளியில் வரல, காங்கிரஸ்குள்ளேயே ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பையும் ஏற்படுத்துகிறார். தீவிரமான கொள்கையுடைய அமைப்புன்ற மாதிரி ஏற்படுத்துகிறார். நேதாஜி வந்து உணர்ச்சி மிக்க எல்லா இடங்கள்லையும் போய் பேசுகிறாரு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, நாட்டுக்காக எல்லாம் பண்ணுறாரு. இது அவர் வந்து தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு தரப்பினர் எழுப்புறாங்கல்ல. சொந்த வளர்ச்சின்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். மக்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்ப வேண்டியதுதான் என்னோட கடமை அவர் நினைக்கிறார். உணர்ச்சியோடு சம்மந்தப்பட்ட படாத மனிதன் ஜடம்னு நினைக்கிறார். மனுஷனுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்புனாதான் அவன் வந்து மேலே வர முடியுன்ற மாதிரி உறுதியான கொள்கையை கடைப்பிடிச்சிட்ருக்காரு. அவருடைய கூட்டங்களையே கூட உணர்ச்சியை தட்டி எழுப்புற விதத்துலாம் அவர் பேசுவார். அவர் மக்களை தட்டி எழுப்புறாரு. அதை வந்து அந்த ப்ராசஸில் வந்து அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி கிடைக்குது. ஒரு புரட்சிகரமான ஒரு மனிதர் இவர் பின்னால் போகலான்ற மாதிரி நினச்சி பல இளைஞர்கள்லாம் வராங்க. இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் தீவிரவாதமாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் புத்தகத்தில் இருக்குல்ல. தீவிரவாதமாக செயல்படணும்னு நினச்சா பிரிட்டிஷ்காரன் வந்து அவனை வந்து இது அகிம்சா முறையில் வெளியில் அனுப்ப முடியாதுன்ற தெளிவாக நினைக்கிறார். அவர் தெளிவான ஒரு கொள்கை வச்சுருக்காரு. இங்கேருந்து உள்ளிருந்தே போராடணும்னு நினைக்கிறார். அவனை எதிர்த்து போராடணும். இங்கேருந்தே வந்து தேவைப்பட்ட பல்வேறு விதமான தாக்குதல்களையும் நடத்தணுன்றாங்க. இந்த ஐரிஷ் தாக்குதல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஐரிஷ் தாக்குதல்னா 1919 1921 அயர்லாண்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, அயர்லாந்து வந்து பிரிட்டனுடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து கொரில்லா டைப் ஆஃப் வார்ஃபேர் நடக்குது. பிரிட்டிஷ் ஆர்மியோட அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐரிஷ் ரிப்பப்ளிக் ஆர்மி வந்து மோதுது. பல்வேறு இடங்களில் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியை தாக்குறாங்க. பல்வேறு இடங்களில் வந்து அவங்களுடைய தளவாடங்கள்லாம் பறிமுதல் பண்ணுறாங்க. பல்வேறு இடங்களில் ஆங்கிலேய அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை கொள்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இவங்க தற்போதையும் பிரச்சனைகள்லாம் வருது. இறுதியில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. அயர்லாண்டுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அயர்லாண்டுடைய பிரதான பகுதிகளெலாம் வந்து ஒரு தனி நாடாக அங்கீகாரம் ஆகிடுது. முழு அங்கீகாரம் 1949 வந்தால் கூட அங்கீகாரம் வந்து கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுது. 1919 1921 இது நடக்குது. 2 வருஷம் 5 மாதம் இந்த போராட்டம் நடக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொரில்லா டைப் ஆஃப் வார்ஃபேரை வந்து நேதாஜி தொடங்குவாரோன்ற பயம் ஆங்கிலேயர்களுக்கு இருக்குங்க. அதனாலேயே அவர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வராங்க. அவங்க கண்காணிச்சுட்டே வந்துட்டு இவரை வந்து வெளியில் விடக்கூடாது, எச்சரிக்கையாக வச்சுருக்கணும். சில நேரங்களில் ஒரு நாடு கடத்தி வெளியில் அனுப்புகிறாங்க, சில நேரங்கள் சிறையிலே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிகிட்டே வராங்க அவங்க. இறுதியாக தான் அவர் வந்து முடிவு பண்ணி இங்கேருந்து நாட்டை விட்டு தப்பிச்சு வெளியில் போகிறார்.
அவருடைய கொள்கை என்னவா இருக்குன்னா, இந்த நாட்டுக்குள்ள இருந்து போராடணும், ஆங்கிலேயர்கள் எடுத்து போராடணும். இல்லை, அதுக்கு முன்னாடி இந்தியாவில் பல்வேறு கொடுமைகளை வந்து அவர் அனுபவிச்சிருக்காரு. சிறைவாசம் எல்லாம் சென்றிருக்காரு. சிறைவாசம் செஞ்சிருக்காரு. சிறைவாசத்தில் அவருக்கு ஏதாச்சும் இந்த எதுக்குடா நம்ம இந்த வாழ்க்கையில ஈடுபடணும் அப்படின்ற எண்ணங்கள் எந்த விதமான எண்ணமே வரல. விலை கொடுத்து ஆகணும், ரத்தத்தை சிந்தி ஆகணும், நீ ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன்றதான் ஒரு கொள்கையாக இருந்தது. அவர் வந்து தொண்டர்களை முன்னால் அனுப்பிச்சிட்டு பின்னால் இருக்கக்கூடிய தலைவரே கிடையாது, முன்னால் போய் நிற்பார். அவரை பற்றி வர்ணிக்கிற நேரத்திலேயே வெளிநாட்டுக்காரனே என்ன வர்ணிக்கிறாருன்னா, தைரியமாக நிற்பார். பீரங்கி எல்லாம் எதிராக இருந்தால் கூட தைரியமாக நிற்பார் அவர் அப்படின்ற மாதிரி கம்பீரமான நபர்னு தான் சொல்கிறாங்க. அவர் அந்த ரீதியில் பார்த்தோம்னா அவர் துணிச்சலான நபர் தான். அவர் உள்நாட்டுக்குள்ளே இருந்து போராட்டம் நடத்தும் ஆங்கிலேயர்களுக்கு அகென்ஸ்டாக எதிராக வெளிநாட்டுடைய இராணுவத்துடைய துணையோடு அவங்களை எதிர்க்கணும். சர்வதேச அரங்கில் வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை, ஒரு இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை உருவாக்குன்ற மாதிரி அவங்க நினைக்கிறார். அவர் அதுதான் அவருடைய கொள்கையாகவும் இருக்குது, அவருடைய கோட்பாடாகவும் இருக்குது. அதுக்காக தான் அவர் பாடுபடுறார். கடுமையாக செயல்படக்கூடிய நபர் அவர். இராணுவ தலைமையில் அவர் எவ்வாறு செயல்பட்டார்ன்றதை கொஞ்சம். அவர் ஒரு இராணுவ அதிகாரி கிடையாது, ஆனால் எல்லா இராணுவ அதிகாரிகளையும் தன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய வசீகரத்தை வச்சுருந்தார், கம்பீரத்தை வச்சுருந்தார். அவங்கள எல்லாம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்பட செய்யக்கூடிய அவருடைய ஆளுமை அவருக்கு இருந்தது. அது ரீதியில் அவர் பண்ணார். தவறுகளை அவர் அனுமதிக்கலை. மனிதாபிமானமான உணர்வு மிக்கவர் தான் அவர். இன்னொரு பக்கம் தவறுகளை அனுமதிக்கிறது அவர் விரும்பலை. தேசத்துக்கு எதிரான காரியங்கள் நடந்ததுன்னா அதை வந்து மனிதாபிமானம் என்ற பேரில் விட்டு கொடுக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை எந்த கட்டத்துலையுமே. அது பல்வேறு அவருடைய வாழ்க்கையுடைய பல்வேறு கட்டத்தில் அதை பார்க்கலாம். அது ஆனால் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கணும் அப்படின்ற முனைப்பில் கடைசி வரைக்கும் அவர் இருக்கார். ஏன் அவர் வெளிநாட்டுடைய ஆதரவு போய் ஜப்பான் போன்ற நாடுகளுடைய ஆதரவை அவர் தேடணுன்ற ஒரு கேள்வி எழுது. இப்போது எதிரிக்கு எதிரி நண்பன் என்றது அவருடைய கொள்கையாக இருக்குது. பிரிட்டனை எதிர்க்கிறதுக்கு பிரிட்டன் வந்து இராணுவ பலத்தோட இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை பலத்தோடு தான் இங்கே ஆள்றாங்கன்னு அவருக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. எதிர்காலத்து ஒரு கட்டத்தில் வந்து இதையே வந்து பிரிட்டனுடைய பிரதமர் அட்லி ஒத்துக்கிறார். போலீஸ் இல்லாமல் இராணுவம் இல்லாமல் எங்களால் இந்தியாவை ஆள முடியுன்ற நிலைமை மாறிப்போச்சு. அதனால் பார்த்தாலே பயமாக இருக்குன்னு நினைக்கிறார். இந்த எண்ணம் அவருக்கு நல்லா வந்துடுது. இந்த ஆங்கிலேய இராணுவத்தை விரட்டினா தான், அதை அடக்கினா தான் சுதந்திரம் கிடைக்குன்ற எண்ணம் அவருக்கு ஸ்ட்ராங்காக வந்துடுது. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் யாரும் பார்த்தோம்னா ஜெர்மன், இட்டலி, ஜப்பான் இவங்கெல்லாம் அச்சு நாடுகள் பேர். அவங்களுக்கு நேசப்படைகளுக்கு எதிரணியில் இருந்தவங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்றதில் அவங்களோட போய் சேர்றாரு. முதல்ல ஜெர்மனி, இட்டலி இவங்களுடைய ஆதரவு தேடுறதுக்காக போகிறார். ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க. ஆனால் அவங்களுடைய சிந்தனை முழுக்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நடக்கிற போரில் தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன். ஹிட்லர் கூட என்ன சொல்கிறாருன்னா, எங்கேயோ இருக்குது இந்தியா, அங்கே வரத்துக்கான காலகட்டம் என்ன ஒன்றும் கனியில், ரஷ்யா எங்களை எதிர்த்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரஷ்யா வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க, இந்தியாவை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நான் உங்களோட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு ரஷ்யாக்காரன் சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த தகவல் உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து போஸ்க்கு வார்ன் பண்ணுறாரு. நேரடியான உதவியை இட்டலியும் ஜெர்மனியும் பண்ண முடியல. அங்கே திரண்ட இந்திய பிரிஸ்னஸ் எல்லாம் இருக்காங்களே, இந்தியன் பிரிஸ்னஸ் ஆஃப் வார் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள வச்சுக்கிட்டு ஜெர்மன் ஆர்மி கீழே அவங்களுக்கு பல்வேறு பணிகள் கொடுக்கறதுக்கு அவங்கள பயன்படுத்துகிறாங்க. இட்டலியிலையும் அதுபோல் தான் நடக்குது. ஆனால் நேரடியாக பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியோட போரிடணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி எதிர தான் போரிட முடியும். அதற்கான வாய்ப்பு அங்கே இல்லாத கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஜப்பான் அந்த ஆதரவு கொடுக்குறது தயாராக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்டலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சப்மரீன் ஏற்பாடு பண்ணி பல நாட்கள் சப்மரீன்லேயே பயணித்து ஜப்பானுக்கு போய் சேர்றாரு. ஜப்பான் நாட்டுடைய ஆதரவோடு வராங்க. அவங்க ஜப்பான் அவங்களுக்குன்னு தனி அஜெண்டா வச்சுருக்காங்க. அவங்க ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே போய் அவங்களோட ஆதரவு திரட்டுறாரு. ஒரு விதத்தில் அது பயன்படவும் செய்தது. புக்கில் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பீங்க, ஹேமந்த் சிங் அவர்கள் இந்த இந்திய இராணுவத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக போய் ஜப்பான் கிட்ட கேட்குறாங்கன்னா அதுக்கு இசைவு கொடுக்கல. மோகன் சிங் வந்து விரிவாக்கம் பண்ணுறது காரணம் என்ன, அவங்கள அந்த அஜெண்டாவே இல்லை. காரணம் என்ன, ஜப்பானியர்கள் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை வளர்த்து விடணுன்றது அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. பிரிட்டனுக்கு ஏதாவது விதத்தை தொல்லை கொடுக்க முடியுமா? அவங்க வந்து ஒரு இணை செழிப்பு எல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. என்னன்னா, தென்கிழக்கு ஆசியா, கிழக்கு ஆசியா இந்த பகுதிகளில் சேர்ந்த இடங்களுடைய வளங்கள்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வரணும். அந்த இடங்களில் வந்து ஒரு பொருளாதார மையத்தை கிரியேட் பண்ணணும். அந்த இடத்துல இராணுவ பலத்தை வைக்கணும். அந்த நாடுகள்லாம் அவங்களுடைய தலைமையின் கீழ் செயல்படணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி பெசிபிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில நாடுகள் அதெல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு வரணும். பெசிபிக் நாடுகள் பார்த்திங்கன்னா சீனா ஒன்று இருக்குது, இன்னும் பக்கத்தில் நியூசிலாந்து அந்த பக்கம் இண்டியில் இருக்குது. இதெல்லாம் சில நாடுகளாக இருக்குது. நம்ம விஷயத்துக்கு பார்த்தோம்னா இந்த பகுதியை வந்து தங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து பிரிட்டனுக்கு தொல்லை கொடுக்கணும், விரிவாக்கத்துக்கு பிரிட்டன் இடைஞ்சலாக இருக்கும்னு நினச்ச காரணத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்மாவில் வந்து இதை பயன்படுத்திக்கணும், இந்தியன் நேஷனல் ஆர்மி பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுக்கு மாத்திரம் ஒரு நியூசன்ஸ் வேல்யூவாக தான் வச்சுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் இது விரிவாக்கம் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு அவங்க நினைக்கிறதுனால இது விரிவாக்கத்துக்கு அவங்க சம்மதி கொடுக்கவே இல்லை.
அவங்க எண்ணமே வேற மாதிரி இருக்குது. அவங்க இந்தியாவை பிடிச்சி ஆளணும்னு நினைக்கல ஜப்பான். ஆனால் இந்தியா ஆள முடியாது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களும் உள்ளே வந்தாங்கன்னா பிரச்சனைகள் தான் அதிகமாக. அவங்க தேவைக்காக தான் இந்த ஐஎன்ஏவை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமாம், அவங்க தேவைக்காக தான் ஐஎன்ஏ பயன்படுத்திட்டாங்க. ஐஎன்ஏவும் வந்து ஐஎன்ஏவோட தேவைக்காக தான் ஜப்பானை பயன்படுத்திக்கிட்டாங்க. கேட்குறாங்களே, நேதாஜியே கேட்குறாங்க இல்லையா? என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே விளக்காரம் போயிட்ட பிறகு ஜப்பானிய அங்கே வந்தானே என்ன பண்ணுறதுன்னு கவலையப்படாதீங்க. இந்திய தேசிய ராணுவம் இருக்குது, இந்திய ராணுவம் இருக்குது, அவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான் எல்லாம் சேர்ந்து ஜப்பானை விரட்டி விட்டுடலாம்னு சொல்கிறாரு. அவர் கலீக்ஸ்கிட்டே அவர் சொல்கிறார். இவன் ஜப்பானியை வந்து நம்ம தேவைக்கு அவங்களோட தேவைக்காக தான் பயன்படுத்த முயற்சி பண்ணுறான். நாம என்ன பண்ணலாம், நம்ம தேவைக்காக அவனை பயன்படுத்திக்கிறோம்னு நினைக்கிறாங்க அவங்க. இந்த கேம் இருக்குல்ல, ஆடுபுலி ஆட்டம் இருக்கு இல்லையா, இதில் கரெக்டாக அந்த காயை நகர்த்துறது யாருன்னு பார்த்தா அற்புதமாக நகர்த்துறாரு காய். இவருக்கு வேண்டிய காரியங்கள்லாம் சாதிச்சுக்கிறாரு. இவருடைய நம்ம வீரர்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ரீதியில் பாடுபடுறாரு இவர். தேசியம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அவர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படின்றதையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் வந்து அவருடைய வாழ்க்கை சரிதத்தை 2 புத்தகங்களாக எழுதியிருக்கார். ஒன்று பார்த்தீங்கன்னா தி இந்தியன் பில்கிரிம் என்ற புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அது அவரே முழுமையாக எழுதுது. அந்த புத்தகத்தில் வந்து பிறந்த காலத்திலிருந்து கல்லூரி நாட்கள் வரைக்கும் அந்த காலத்தை கவர் பண்ணுறாரு இந்தியன் பில்கிரிம் என்ற புத்தகத்தில். இன்னொரு புத்தகம் இந்தியன் ஸ்ட்ரகிள்ன்றது. இது முழுமையாக அவராக எழுதுனது கிடையாது, ரொமேன் ரோலண்டுடைய உதவியோடு அதை எழுதுறாரு. அந்த திருத்தங்கள்லாம் பண்ணதெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ் தான். அதனால் அதை பயோகிராஃபின்னு சொல்லலாம், தவறு கிடையாது. இது வந்து இந்த இந்தியன் ஸ்ட்ரகிள்லாம் அவருடைய தனி எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. எப்படிப்பட்ட தேசத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறார். சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன 2 கேள்விகள். நாம ஏன் அடிமைப்பட்டோன்ற கேள்வி அவருக்கும் வந்தது. முக்கியமான தலைவர்கள் சில பேருக்கு வந்தது. பரம்பூஜனிய டாக்டர் கேசவ் பல்ராம் ஹெட்கேவருக்கு வந்து RSS உருவாச்சு. இது போல வேறு சில முக்கியமான தலைவர்களுக்கு வந்தது. காந்திஜி வந்து ராமராஜ்யம் சொன்னார். அது என்னன்றது டிஸ்கிரைப் பண்ணல. அது எப்படி அமையன்றது அவர் டிஸ்கிரைப் பண்ணல. சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கணுன்ற தேசம் இருக்கணுன்றது இவர் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. அந்த தேசத்தை வந்து நாம் சொல்லக்கூடிய இந்த இந்திய தேசியம்ன்றது வந்து வெறும் ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது. அதுக்கு மீறிய ஒன்று. இந்த தேசம் ஆன்மீக உணர்வு மிக்க நாடு. இது வேதங்கள் உபனிஷத்துகள்லாம் செழித்த நாடு. அதனால் இந்த நாடுகள் அந்த ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை முறையே வந்து ஒருங்கிணைந்த சித்தாந்தம் தான். எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய சித்தாந்தம் தான். அப்படி தான் இந்த நாடே உருவாகி நடந்துட்டு இருக்கு. இந்த ஒருங்கிணைந்த சித்தாந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா தர்மம் தான் அடிப்படையாக இருக்குது. தர்மத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை நடத்தணுன்ற மாதிரி அவருக்கு எண்ணம் இருக்குது. தர்மத்தின் அடிப்படையில் தான் எல்லா விதமான காரியங்களும் இருக்கணும், எல்லா விதமான பொருளாதார சீர்திருத்தங்களும் இருக்கணும், எல்லா விதமான காரியங்களும் நடக்கணுன்ற எண்ணத்தோட நினைக்கிற நேரத்தில் சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற வாசகம் இருக்குது. அது அவர் மிகவும் கவர்ந்த வாசகம். சத்தியம் என்ன நமக்கு தெரியும், உண்மை, நேர்மை. சிவம் என்ன வந்து நன்மை, எல்லாருடைய நன்மையை பேர்ன்றது. சுந்தரம் என்ன அழகு. இந்த தேசத்தை நேசிக்கிறாரு, இந்த தேசத்தினுடைய வளங்களை நேசிக்கிறாரு, இந்த தேசத்தினுடைய பறவைகளை நேசிக்கிறாரு, இந்த தேசத்துடைய செடி கொடிகளை நேசிக்கிறார். எல்லாம் அழகு மிகுந்து காணப்படுது. சத்தியம் சிவம் சுந்தரமாக நம்ம நாடு இருக்குது. இந்த நாடு ஒரு உன்னதமான நிலையை அடையணும், உன்னதமான லட்சியங்களை கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து எல்லாருடைய நலன்களும் பாதுகாக்கப்படும். கடைநிலையில் இருக்கிறவருடைய நலன் கூட பாதுகாக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாடை உருவாக்கணுன்றது தான் அவருடைய கனவாக இருக்குது. இதை தான் அவர் இந்திய தேசியம் என்று வற்புறுத்தி சொல்கிறார். சுதேசி பொருட்களை ஆதரிக்கணும்னு சொல்கிறார். சுதேசி தயாரிப்புகள் வேணும்னு சொல்கிறார். சுதேசி தயாரிப்புகள் வந்து கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தால் கூட அந்த வியாபாரிகளை தான் ஆதரிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எண்ணம் வந்து அவருடைய ஸ்ட்ராங்காக இருக்குது, வேரூன்றி இருக்குது. இதை தான் அவர் இந்திய தேசியம் என்று வலியுறுத்தி சொல்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், காந்திஜி அவர்கள் வெள்ளையின வெளியேறு போராட்டத்தை வந்து முதல்ல முன்னெடுக்கிறாரு. இந்த போராட்டமெல்லாம் இந்தியாவில் வந்து எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொன்ன வெள்ளையின வெளியேறு இயக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அகிம்சா ரீதியில் போகலை. அங்கெல்லாம் திருப்பி கடைகள்லாம் தாக்குறாங்க, வெள்ளக்கார அதிகாரிகளை தாக்குறாங்க, காவல் நிலையங்களெல்லாம் தீப்பிடி கொளுத்துறாங்க. இதெல்லாம் நடக்குது. அந்த வன்முறை வெடிக்கிறதுனால தான் காந்திஜி வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தை நிறுத்திடுறாரு. என் நாடு விழிப்படைஞ்சு அடைஞ்சிடுத்து, வெள்ளக்காரன் எடுத்து போராட்டத்துக்கு ஆரம்பிச்சிருது. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்றாரு நேதாஜி. அதுதான் விரும்புறாரு. அவர் உள்ளிருந்து போராடணும், வெள்ளக்காரனை எதிர்த்து போராடணும், வெள்ளக்காரனுடைய நிர்வாக அமைப்புகளை எதிர்த்து போராடணும். அது நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு தான் நினைக்கிறாரு. இது காந்தி இதையா காரணம் நினைக்கிறாரு இவர். ஓஹோ, காந்திஜிக்கு நல்ல புத்தி வந்துடுத்து, நல்லபடியாக அது கொண்டு போவார் நினைக்கிறாரு இவர். ஆனால் அப்படி நடக்கலன்றது பின்னால் தான் அவருக்கு தெரியுது அவருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஆங்கிலேய அரசை வெளிப்படையே எதிர்க்கணும், அவங்களுடைய வன்முறையை தேவைப்பட்டால் இறங்கணும், இதெல்லாம் தான் அவர் நினைக்கிறார். அவர் தீவிரவாதம் தான் சரியா இருக்கும் நினைக்கிறார். காந்தி அவர்களுக்கு எந்த விதத்திலையும் அந்த வன்முறையில் வந்து ஈடுபாடே கிடையாது. அவருக்கு உடன்பாடு இல்லைன்றது வேற விஷயம். அது அகிம்சான்றது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பின்பற்றக்கூடிய கொள்கையாக இருக்க முடியும் ஒழி ஒரு தேசம் பின்பற்றக்கூடிய கொள்கையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே பாப் லாக்ஹட் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து முதல் ராணுவ ஜெனரலாக இருக்கிறது அவர் தான், ஒரு வெள்ளக்காரன் தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நேராக போயிட்டு நேருவை சந்திக்கிறாரு. நேரு காந்தியுடைய வழியில் வந்தவர்,
அகிம்சா மூர்த்தி வழியில் வந்தவரால் அது அகிம்சா கொள்கையால் கவரப்பட்டவர். இந்த பாப் லாக்கட் போய் சொல்கிறாரு, நான் வந்து நம்ம டிஃபென்ஸ் பாலிசி ஒன்று வேணும், நமக்கு நம்ம பாதுகாப்பு கொள்கை என்ன, நான் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த வரைவு இப்போ பார்க்குறீங்களா நீங்கள் கொடுத்தா அதை தூக்கி விசிறி அடிக்கிறார் நேரு. ஐ டோன்ட் வாண்ட் எனி டிஃபென்ஸ் பாலிசி, எந்த விதமான டிஃபென்ஸ் பாலிசியும் தேவையில்லைன்னு சொல்கிறார். என்னுடைய போலீஸ்காரன் பார்த்துப்பான், நாட்டை சட்டம் ஒழுங்காக பார்த்துக்கணும் இல்லையா, டிராஃபிக் போலீஸ்காரன் பார்த்துப்பான், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி சொல்ல முடியுமா, பாகிஸ்தான் எல்லையில், பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் நின்றுக்கிட்டு ப்ளீஸ் பாகிஸ்தான் நீ ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? கேட்பான் அவன். நம்முடைய பிரம்மோஸ் போனவன்னா சரியாது, அவரோட காந்தியோட கொள்கை தோற்று போச்சுன்னு தெரியுது இல்லையா. அது 1948 காஷ்மீரில் நடந்த பிரச்சனை நேரத்தில் தோற்று போச்சு. இது நேருவே ராணுவத்தை தான் அனுப்ப வேண்டியதாச்சு. அகிம்சான்றது வந்து ஒரு நாடு முழுமையாக பின்பற்றக்கூடிய கொள்கை கிடையாது, ஒரு ஆதர்சமான ஒரு நிலைமை அது. அதனால வந்து அதை ஏற்கணுன்ற அவசியம் இருந்ததில்லை, இருக்கவும் இல்லை, அவருடைய காலத்திலேயே தோற்று போச்சு. நேதாஜி அவர்கள் ஜெய்ஹிந்த் அப்படின்ற கோஷத்தை வந்து முதல்ல முன்வைக்கிறாரு. ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துக்கு அர்த்தம் என்னன்றது? வெல்க பாரதம்னு அர்த்தம். ஆனால் இந்த கோஷத்தை முதல்ல வச்சது அவரு கிடையாது. 1907 ஒரு தமிழன் தான் வச்சார். அதுக்கு சண்பகராமன் பிள்ளைன்னு அவருக்கு பேர் இருக்கு, கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவர் தான் இந்த கோஷத்தையே வடிவமைக்கிறாரு. பின்னாளில் வந்து இது நல்லா வருது. ஐஎன்ஏக்கு வந்து ஒரு கோஷத்தை வைக்கணுமே நினைக்கிற நேரத்தில் அபித்தசன் சொல்லிட்டு ஒரு மேஜர் ஜெனரல் அவரோட கூட இருக்கார். அவர் கொஞ்ச காலம் ஹைதராபாத்தில் வந்து கலெக்டரெல்லாம் கவர்னரெல்லாம் பணியாற்றினவர். அவர் சொல்கிறாரு, நேதா இப்படி சண்பகராமன் பிள்ளைன்றவர் வந்து இது போல் ஒரு கோஷத்தை வச்சுருக்காரு ஜெய்ஹிந்த்னு சொல்லிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கோஷத்தை நம்ம எடுத்துக்கலாமேன்றாரு. அந்த கோஷத்தை எடுத்துக்கிட்டு அதே வந்து ஜெய்ஹிந்த்ன்றது ஐஎன்ஏவுடைய கோஷமாக மாறுது. ஆசாத் ஹிந்த் பௌஜ் உருவான போது அவருடைய உணர்வுகள் என்னவாக இருந்தது? நேதாஜி அவர்களுடைய உணர்வு நிச்சயம் வந்து நம்ம நினச்ச கட்டமைப்பு உருவாக்கிட்டோம். இந்த கட்டமைப்பு வந்து இப்போ ஜப்பான்களுடைய துணையோடு சேர்ந்துக்கிட்டு வெள்ளைக்காரனை விரட்ட போகுது. வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கான காலகட்டம் வந்துடுது. நமக்கு வந்து மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய பொருள் ரீதியாகவும் ஆதரவு கொடுக்குறாங்க. பர்மாலன்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களான எழுதி வைக்கிறாங்க. ஸோ இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக ஒரு ராணுவம் வந்துடுதுன்னு சந்தோஷம் வந்துடுது. அந்த சந்தோஷத்துல அவர் இருக்கார். அதுக்கான விரிவாக்கத்தையும் அவர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து வெளிநாட்டிலேயே வந்து ஒரு இந்திய தேசிய அரசு அமைக்கிறார், இடைக்கால அரசு அமைக்கிறார். ஐரிஷ் முறையிலான போரை வந்து இந்தியாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் செயல்படுத்த நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் வந்து அவரை கைது பண்ணுறாங்க. அந்த போர் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். 1919 1921 வருஷத்துக்குள்ளே அந்த இடைப்பட்ட காலத்தில் 2 வருஷம் 5 மாதம் ஒரு 4 நாளும் நடக்குது. அயர்லாந்து வந்து பிரிட்டனை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க, சுதந்திர நாடு ஆகணும்னு நினைக்கிறாங்க. பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற நேரத்தில் பிரிட்டன் வந்து எப்படி காலனி ஆதிக்கத்துவ மனப்பான்மை இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் வந்து சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் தொடர்ந்து பல வருஷங்களாகவே அங்கே வன்முறை வெடிக்குது. ஒரு 60-70 வருஷத்துக்கு மேலே அந்த வன்முறை வெடிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 1860 வருஷத்துலேருந்தே அந்த வன்முறை வெடிக்குது. 1916 வந்து பெரிய அளவில் வருது. 1919 21 உட்பட்ட காலத்துக்குள்ள பெரிய அளவில் கொரில்லா முறை போரில் அவங்க இறங்குறாங்க. கொரில்லா முறை போரில் இறங்கி தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. பிரிட்டன் ஆர்மியின் மேலே தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. அவங்களுடைய தளவாடங்கள்லாம் கைப்பற்றுறாங்க, சொத்தையெல்லாம் சூறையாடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களை கொல்றாங்க. இந்த முறையாக வந்து ஒரு கட்டத்தில் வந்து அயர்லாண்டை விட்டு தான் ஆகணுன்ற மாதிரி எண்ணம் வந்து பிரிட்டனுக்கு வந்துடுது. சுதந்திரம் கொடுத்து தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சுதந்திரம் கொடுக்க வேண்டிய நிலைமையும் வந்துடுது. இதுதான் ஐரிஷ் முறையிலான போர் முறை, கொரில்லா போர் முறை. இந்த மாதிரியான கொரில்லா போர் முறையை இந்தியாவில் வந்து நேதாஜி நடத்துவார் என்ற பயம் வந்து பிரிட்டனுக்கு இருந்தது. அதனால தான் அவர் கைது போட்டு உள்ள வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அவர் தீவிரவாத கொள்கை தானே பேசிகிட்டு இருக்காரு, புரட்சிகர கொள்கை தானே பேசுகிறாரு, வெள்ளைக்காரனை விரட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் வந்து அவர் வந்து வெளியில் இருக்கிறது அபாயம் நினைக்கிறாரு. அவர் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன் அவங்க நினைக்கிறாங்க, பிராண்ட் பண்ணுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லாம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. அதை எப்படி அவர் உணர்ந்தார்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். மிகவும் சந்தோஷமும் உணர்ந்தார். குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, இது போன்ற மலேசியா அந்த நாடுகளில் இருந்த மக்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து சேர்றாங்க. முதல்ல அந்த தமிழர்களுடைய உணர்வு நல்லாயிருக்கு. 1939 ஃபார்வர்ட் பிளாக் தொடங்கின உடனே அவருக்கு வந்து இங்கே நம்ம முத்துராமலிங்க தேவர் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய உந்துதல் பேரில் வந்து மலேசியா, பர்மாவில் போன்ற அங்கிருந்த தமிழர்கள்லாம் கூட பெரிய அளவில் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்றாங்க. அவர் இராணுவத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப் ரெஜிமெண்ட், கோர்கா ரெஜிமெண்ட், அந்த மாதிரி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஏதோ சொல்லிகிட்டே போவாங்க ஒழிய தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இதை சொல்லவே மாட்டாங்க. அந்த தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான பொருட்களை வச்சு நிறைய தமிழர்கள் இணைஞ்ச ஒரு விஷயந்தான் அந்த இராணுவம். அந்த ரீதியில் அது முக்கியத்துவம் கிடைச்சது அவருக்கு. அங்கே சிங்கப்பூர்லேயும் மலேசியாவில் இது போல் ஆதரவு கிடைச்சது அவர் சந்தோஷம்.
அவர் பெரிய அளவில் பொருளுதவியும் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், பர்மால எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்களுக்கு சொத்துக்களே எழுதி வைக்கிறாங்க, நகைகளை கொடுக்குறாங்க, கைட்டு கொடுக்குறாங்க, தாய்மார்கள்லாம். இதெல்லாம் நடக்குது. உலக அரங்கில் இந்தியா வந்து பெருமையாக பேசக்கூடிய ஒரு விஷயமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்திருக்காரு. அவருடைய திட்டம் தான் என்ன? திட்டம் தான் தெளிவு. ஏற்கனவே சொன்னபடி உள்ளிருந்து போராட்டம், வெளியிலிருந்து ஒரு நாட்டுடைய துணையோட பிரிட்டன் ஆர்மியை அடித்து விரட்டணும். மூணாவது வந்து சர்வதேச அரங்கில் வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், இந்தியாவுக்கு ஆதரவான சூழ்நிலை சொல்லிட்டு இவர் வந்து இடைக்கால அரசு அமைச்ச உடனே உலகில் பல்வேறு நாடுகள் வந்து அதை அங்கீகரிச்சிட்டாங்க. அதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து சேருது. அதனால் உலக அரங்கில் இது நம்மளுடைய எண்ணம் வெளிப்பட தொடங்கிடுது. இது நிச்சயம் வெற்றி கிடைக்கும்ன்ற எண்ணமும் ஒரு கருத்துக்க ஆரம்பிக்குது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒருவேளை இந்த இந்திய இராணுவத்தை வந்து உருவாக்காமல் போயிருந்தாக்க இந்தியாவோட நிலை இப்போ என்னவாக இருந்திருக்கும்? தாமதப்பட்டிருக்கும். இன்னொரு நேதாஜி உருவாயிருப்பார். கண்டிப்பாக வந்து அகிம்சா வழியில் சுதந்திரம் கிடைச்சிருக்காது, போராடி இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் போராட்டம் தான் வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்தியாவிலேருந்து எதுக்காக அவர் தப்பிச்சு வெளிநாடுக்கு போகணும்? இந்தியாவில் தப்பிச்சு போகணுன்றது நோக்கம் தெளிவு. என்ன நோக்கம்னா அது அவருடைய கொள்கை அடிப்படையில் வெளிநாட்டுடைய ஆதரவு திரட்டணும்னு வெளிநாட்டுக்கு போனால் தான் முடியும்னு நினைக்கிறாரு. இங்கே இருந்தால் சிறையில் வச்சுருப்பாங்க, வீட்டு சிறையில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி உள்ளே வச்சுருப்பாங்க, நாடு கடத்திருப்பாங்க. அவர் நினச்சி செஞ்சுருக்க முடியாதுன்னு நினைக்கிறதால தப்பிச்சு போகிறார். தப்பிச்சு போயிட்டு ஓடி போகலையே அவர், அப்படியே போகிறாரு. அப்படியே இந்தியா விட்டு வெளியேறாரு, பாகிஸ்தான் வழியாக போகிறாரு, அப்படியே போகிறாரு, நேபாள் போகிறாரு, இதுக்கு போகிறாரு, ஆப்கானிஸ்தான் போகிறாரு, அங்கேருந்து ஜெர்மனிக்கு போயிட்டு அந்த நாடுகளுடைய ஆதரவுலாம் கேட்குறாரு இல்லையா. இறுதியிலே ஆதரவு கிடைக்கிறது இல்லையா அவருக்கு. அவர் நினச்சது தானே சாதிக்கிறார். அவர் தன்னார்வ தொண்டர்களாக நாடு முழுவதும் இருந்து நேதாஜி அவர்கள்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. நேதாஜி அவர்கள் மீது அந்த தன்னார்வர்கள் வைத்திருந்த நம்பிக்கை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? இவர் தான் ஒரு தலைவர், இவரால் தான் நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி தர முடியும் அவங்க நினைச்சாங்க. அதுக்காகத்தான் அவங்க வந்து நேதாஜி ஒரு உயர்வான மனிதர் நினைச்சாங்க. அவங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் செய்த அரசியல், இராணுவ ரீதியாக அவர் ஒருங்கிணைக்கப்பட்ட விதம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? பர்மாவில் நடந்த போர் அது பெரும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஐஎன்ஏவுக்கு நடந்த போரே நடந்தது பர்மாவில் தான் நடந்தது. பர்மாவிலும் சில இடங்கள்ல தான் நடந்தது. அந்த போர்களில் வந்து பெரும்பாலும் இடங்கள்ல வந்து எங்கெல்லாம் போறது கஷ்டமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஐஎன்ஏ வீரர்களை தள்ளி விட்டாங்க ஜப்பானியர்கள். ஆனால் அதே மீறி போனாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் போஃபான்ற ஒரு மலை பகுதியில் வந்து போராட்டம் நடக்கிறது. கேப்டன் பாக்ரின்ற தலைமையில் வந்து ஒரு 600 பேர் வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க பிரிட்டன் ஆர்மி. இருந்தாலும் வந்து போராடி அந்த போராட்டத்தில் வந்து உயிரை துறக்கிறாங்க. 100 பேர் உயிரை துறந்துடுறாங்க. துணிஞ்சு இந்த நாட்டுக்காக தான் உயிரை விட்டுருக்காங்க அவங்க. அவருடைய கோஷமே என்ன இருக்கு, நீங்கள் எனக்கு ரத்தத்தை கொடுங்க, உனக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறேன்னு தான் சொல்கிறார் அவர். நம்மளுடைய எல்லைக்கு வந்த உடனே ஒரு கட்டத்தில் எல்லைக்கு வருது, நம்மளுடைய ஐஎன்ஏ படையும் ஜப்பானிய படைகளும் வருது. வடகிழக்கு பகுதியில் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா சொல்கிறார், என்னுடைய படைகள் தான் ஐஎன்ஏ படைகள் தான் இந்த எல்லைக்குள்ளே பூந்து நாட்டுக்குள்ளே போகணும், அதேபடி நாங்கள் தானே வந்து வழி நடத்துகிறோம்னு சொல்லிட்டு ஜப்பானியர்கள் சொல்கிறாங்க. இவர் தெளிவாக சொல்கிறாரு, என் நாட்டில் நுழையிற நேரத்தில் பிரிட்டிஷ் ஆர்மிக்காரன் என்னை சுடுவான். என் நாட்டில் சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்தக்கூடிய ஆட்கள் எங்கள் ஆட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறார். அந்த மாதிரியே செயல்படவும் செய்கிறார் அவர். நேதாஜி ஆர்மியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய் அவர்களும் பயணிச்சிருக்காங்களா, அந்த வரலாறு ஏதாவது? அவங்க அந்த ஆர்மியில் வந்து மகளிருக்கும் இடம் உண்டுன்றதை காட்டுறதுக்காக ஒரு சிம்பாலிக்காக தான் அந்த ஆர்மியை அவர் உருவாக்குறாரு. அவங்களுக்கு எளிய காரியங்களை தான் கொடுக்குறாரு. பர்மா போரில் வந்து ஆங்கிலேயர்களுடன் போரில் வந்து தோத்து போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை பாதுகாப்பாக அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பணும், இவங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், இப்போ பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பர்மாவிலேருந்து அவங்களை பாதுகாப்பாக அவங்களுடைய இல்லங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறார். KPK மேனன் கைது செய்யப்படுறாரு. நேதாஜி குறித்து அவர் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் கூட தற்காலிக அமைச்சரவையில் அவர் இருந்தார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜப்பானியர்கள் மேலே அவர் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. புரியல ஜப்பானியர்களை பற்றி உங்களுக்கு. ஜப்பானியர்கள் பயன்படுத்துகிறாங்க தான், ஆரம்பத்திலேயே சொன்னது போல் ஜப்பானியர்கள் பயன்படுத்துகிறாங்க தான். ஜப்பானியர்கள் நம்மளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கிறது நேதாஜிக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அவங்க நம்மளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நாம அவங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணணும். ஜப்பானியர்கள் கொண்டு போயிட்டு நம்ம நாட்டை ஒரு அடகு வச்சிடுறாரு. ஆங்கிலேயர்கள் பதில் ஜப்பானியர்கள் வர போகிறாங்க, ஜப்பானியர்களை அவர் நம்புறாரு, நம்பக்கூடாதுன்ற எண்ணத்தை KPK மேனன் பல தடவை வெளிப்படுத்துறாரு. கடுமையாக கவலையப்படாதீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறார். தலைவர் அப்படி தான் சொல்லுவார், பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறார். அதோட வந்து சர்வாதிகாரத்தனமாக அவர் நடக்கிறாருன்ற மாதிரி எண்ணம் வந்து KPK மேனனுக்கு. அது இந்தியாவுக்கு பொருந்தாது அப்படின்றதையும் அவருடைய கருத்தாக வைக்கிறாரு. அவர் எனக்கு அதுக்கு நேதாஜி என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஒரு 10-20 வருஷ காலத்துக்கு வந்து இந்தியாவில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, மத ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, சமூக ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா மத்தியில் ஒரு ஸ்திரமான அரசு இருக்கணும், அதுக்கு முழு அதிகாரமும் இருக்கணும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் சரிப்படுத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்கு அவங்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறார். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் அது சாத்தியம். ஏன்னா சர்வாதிகாரியான தலைவர் வந்து இருக்கணும் அப்படின்றது சாத்தியம் என்று நேதாஜி நம்பினார். இன்னைக்கு நேதாஜி இல்லை அதுக்கு பதில் சொல்றது. சாத்தியம் நம்பினார். அப்பேற்பட்ட ஒரு அரசாட்சி இருந்தால் தான் நல்லதுன்றது அவருடைய எண்ணமாக இருந்தது. அவருடைய சர்வாதிகார ஆட்சி சொன்ன உடனே
அவர் ஹிட்லர் போல முசோலினி போல இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவர் சிந்தனை பொறுத்து ஒரு வலுவான மத்திய அரசு இருக்கணும், ஃப்ரீ ஃபார் ஆல் டெமோக்ரஸி இருக்க முடியாதுன்னு நினைச்சார் அவர். அதுதான் அவருடைய கொள்கையாக இருந்தது. சிவராமையா அப்படின்ற ஒரு நபரை காந்தி அவர்கள் அழைச்சி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அவர் எதிராக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. சிவராமன்றது வந்து அவருடைய பிரச்சார பிரிவு அமைச்சராக இருக்கார். என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து, பேங்காக்லேருந்து, மலேசியாவிலேருந்து, பல்வேறு இடங்கள்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து எல்லாம் வந்து ஒளிபரப்பலான்றாங்க. இந்த தேசத்துக்கு வந்து வானொலி மூலமாக அந்த செய்திகள்லாம் வரும். 1944 வந்து கிட்டத்தட்ட ஜின்னாவோட ஒரு ஒப்பந்தத்துக்கு காந்தி வந்துடுறாருன்ற மாதிரி செய்திகள்லாம் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. அது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறார். அந்த ஒப்பந்தம் வந்துடுத்தன்னா நாடு துண்டாடப்படுற என்ன ஒப்பந்தம் போடுறாங்க, நாடு பிரிக்கப்பட்டு உங்களுக்கு தனி இடம் கொடுக்கப்படும். ஆனால் அந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, வெள்ளைக்காரனை வெளியேற்றதுக்காக நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வரலாம்னு சொல்லிட்டு காந்தி சொல்கிறார். ஜின்னா அவர் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அவன் வெள்ளைக்காரனை நம்புறான், காந்தியை நம்பலை. அதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு ஜின்னா. ஒரே நேரத்தில் நடக்கணும், எனக்கும் நாடு வேணும், நீயும் உன் நாடு எடுத்துக்கோ, இது வெள்ளைக்காரன் தான் நமக்கு அந்த பங்கீடு பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அதை காந்தி ஒத்துக்கலை. இந்த பேரம் மாத்திரம் படிஞ்சு போச்சுன்னா இந்த நாட்டுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு நேதாஜி நினைக்கிறார். அதனால் இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறார். அது பின்னால் வந்து சிவராம் தான் அது பண்ண முடியும் என்ற எண்ணம் இருந்ததுனால பெருசாக எடுத்து கொண்டு போக முடியல அவரால். அது தானாகவே அந்த தோற்று போகுது, அந்த உடன்பாடு தோற்று போகுது. நேதாஜி அவர்களுடைய அந்த செயல்கள் இந்திய விடுதலையை வந்து மாற்றியதான் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நேற்று இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதே நேதாஜியுடைய முயற்சியால் தான் சொல்லிட்டு 1955 பிபிசி வானொலியில் பேசின டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் கேள்வி கேட்குறாங்க, சுதந்திரம் கிடைச்சதுக்கு யார் காரணம், காந்திய கொள்கையாக காரணம்? இல்லை, அந்த ரேடியோ நேர்காணல் தான் அவர் சொல்கிறார். காந்தி அவர் மகாத்மா நகத்துகள்னு சொல்கிறார். நேதாஜியுடைய போராட்டம் தான் அதுக்கு காரணம், போராட்டத்துக்கு காரணமாக தான் வெள்ளைக்காரன் பயந்தான் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துகிறார். 1956 வந்து அட்லி அப்போது பிரிட்டன் பிரதமராக இருந்த அட்லி வந்து இந்தியாவுக்கு வர்றாரு, மேற்குவங்கத்துக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் சந்திக்கிறார். கவர்னர்கிட்ட பேசிட்டு நேரத்தில் காந்தியுடைய 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு அந்த சத்தியாகிரகத்துக்கு பயந்து தான் நீங்கள் வந்து வெளியேறிட்டீங்களான்னு கேட்டது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நேதாஜி தான் அங்கே பயந்தோம். காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரனை நம்ப முடியல, இராணுவத்தை நம்ப முடியல, யாரும் நம்ப முடியல. ஒரு காலகட்டம் வந்துடுது, இராணுவத்துடைய துணை இல்லாமல், காவல்துறையுடைய துணை இல்லாமல் எங்களால் ஆட்சி நடத்த முடியாது. அங்கே வந்து இவங்களுடைய ஊடுருவெல்லாம் முழுக்க நடந்து போச்சு. ஐநே சிந்தனையாளர்களுடைய ஊடுருவல் ஃபுல்லாக வந்துடுது. அதனால் வந்து இனி அவங்க நம்ப முடியாத சூழ்நிலை வந்திருக்கு. நேவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு கலகம் நடந்தது. அந்த கலகம் கூட ஐஎன்ஏ வீரர்கள் தூண்டிவிட்டு தான் நடந்ததுன்ற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரத்தில் வந்து எங்களால் தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியுன்ற நிலைமை இல்லை. அதனால் நாங்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் காரணம் அதுக்கு அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார் அட்லி கூட. ஜெர்மன் போன்ற பல்வேறு நாடுகள் கூட சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பேசுகிறாரு. இறுதியாக வந்து அவர் ஜப்பானை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? ஜெர்மனியும் இட்டலியும் வந்து நேரடியாக உதவுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன் உதவுறதுக்கு ரெடியாக இல்லை? உதவக்கூடாதுன்னு இல்லை. இந்தியா எங்கேயோ இருக்குது, வரைபடத்தில் கூட்டு போய் காட்டுறாரு. சவுத்தில் இருக்கிற வரைபடத்தை காட்டி, நான் இங்கே இருக்கேன், இந்தியா அங்கே இருக்குது, எப்படி என்னோட ஆர்மியை கொண்டு வர முடியும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து ரஷ்யா எப்போ எங்கள் மேலே போர் தொடுக்கணும்னு தெரியல, இந்த பக்கத்தில் அமெரிக்காக்காரன் போர் தொடுக்க ட்ரை பண்ணுறான், இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரிட்டன்காரன் இவ்வளோ தூரம் வந்துட்டான், இதெல்லாம் பார்ப்பேன்னா நான் அங்கே வருவேனா? உங்களுக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு, வேறு எந்த விதத்தில் உதவி கேட்டாலும் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐநே வீரர்களை ஜெர்மன் ஆர்மியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கான சம்பளத்தெல்லாம் கூட ஜெர்மனி தான் கொடுக்குது, ஹிட்லர் தான் கொடுக்குறான், ஐநே வீரர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உதவிகள் அவங்க பண்ணுறாங்க. இட்டலியிலேருந்து தப்பிச்சு ஜப்பானுக்கு போகிறதுக்கு இட்டலி உதவி பண்ணுது. அதுக்கு மேலே அவங்களால உதவி பண்ண முடியல. உதவி பண்ணுறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கிறவங்க ஜப்பான் தான். ஏன்னா ஜப்பானுக்கு தான் ஓரளவுக்கு கிட்ட இருக்கிறது, பர்மா தான் கிட்ட இருக்குது. அங்கே ஏற்கனவே பிரிட்டிஷ் படைகளெல்லாம் அடித்து விரட்டியிருக்காங்க. அவங்க சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்குது, அதில் நடக்குது. அதனால் ஜப்பானுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. அதனால தான் ஜப்பானுடைய உதவி எடுத்துக்கிறார் அவர். கேப்டன் துரானி அப்படின்ற ஒரு ஐஎன்ஏவில் அவர் பயணிச்சிருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவரை கொடுமைப்படுத்தினதாக சொல்லிட்டு புத்தகத்தில் நீங்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்களே. ஒரு நாட்டுக்கு, ஒரு இராணுவத்துக்கு ஒற்றர்கள் மிகவும் தேவை, உளவு பார்க்குறதுக்கான நபர்கள் தேவை. உளவு படையை நம்ம சொல்கிறோம், இன்டெலிஜென்ஸ்னு இப்போ வார்த்தையை அழகாக உச்சரிக்கிறோம். அந்த காலத்துலேயே அது தேவைப்பட்டிருக்கு. அப்படி உளவு பார்க்குறதுக்குன்ட்டு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக பெனாங்கில் வந்து ஒரு முஸ்லீம்களை கொண்டு ஒரு ஸ்கூல் இருந்து, ட்ரைனிங் ஸ்கூல் இருந்து. திடீர்னு ஒரு நாள் அந்த ஸ்கூல் கலைக்கப்படுது, காரணமே தெரியல. அப்புறம் பார்த்தா அந்த ஜப்பானியர்கள் வந்து அங்கே ட்ரைனிங் எடுத்தவங்களை வந்து சப்மரீன் மூலமாக உளவு பார்க்குறதுக்காக இந்தியாவுக்குள்ளே அமைச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் உளவு பார்க்குறதுக்காக அமைச்ச அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மிகிட்ட போய் சரண்டர் ஆகிட்டு சில தகவல்கள்லாம் துரானி சொன்னார்ன்ற தகவல்களை அவங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த தகவல் இப்படி வந்து தகவல் சொன்னாங்கன்றதை டெல்லியில் இருக்கக்கூடிய வானொலி மூலமாக பிரிட்டன் வந்து ஒலிபரப்புது.
இந்த செய்தி கேட்ட உடனே ஜப்பானியர்களுக்கு கடும் கோபம் வருது. அந்த நேரத்தில் பார்த்தா எப்படி இது நடந்ததுன்னு பார்த்தா, துரானி வந்து லீவ் எடுத்திருக்கான். இந்த துரானி என்ற கேப்டன் துரானி என்ற ஆள் வந்து அவங்க தப்பி போகிறதுக்காகவே அதுக்கு உதவி பண்ணுற விதத்தில் வந்து லீவில் போயிடுறாரு. அவர் தான் லீவில் போயிட்டா அது அவர் மேலே சந்தேகம் வராதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் துரானி தான் விசாரணையின் முடிவில் அவர் வராரு, இல்லை கண்மூடித்தனமாக அந்த நடவடிக்கை நேதாஜி எடுக்கிறார்? இல்லை, அந்த விசாரணை நடக்குது. ஜப்பானில் விசாரணை நடக்கிற நேரத்தில் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது துரானி தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த தகவல் நேதாஜிக்கு சொல்கிறாங்க. துரானி மேல் உண்மையிலே குற்றம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமி என்ற ஒருத்தரை நியமனம் பண்ணுறாரு நேதாஜி. நேதாஜி நியமித்த சுவாமி வந்து முழுமையாக விசாரணை நடத்திட்டு நேதாஜி கிட்ட ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் துரானி தான் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மூலமாக தான் இந்த தவறு நடந்திருக்குன்னு சொன்ன உடனே அவர் வந்து நேதாஜி சொல்கிறாரு, என்ன இப்படி பண்ணிட்டே நீ, உன்னை எவ்வளோ நம்பினேன் நான், இப்படி பண்ணிட்டேன் நீ, இப்போ என்ன உன்னுடைய நிலைமை எப்படி போயிடுத்து பாரு, உன்னை வந்து ஜப்பானியர்கள் கொல்றதுக்கு பதிலாக நான் ஐஎன்ஏ வீரர்கள் உன்னை கொல்ல போகிறாங்க, அந்த மாதிரி நிலைமை தான் உனக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி பார்க்குறாரு. இருந்தாலும் ஒத்துக்கவே மாட்டேன்றான். நான் தப்பே பண்ணல, நான் ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி அடி உதை எல்லாத்தையும் வாங்கிட்டு தைரியமாகவே இருக்காமல் அதுக்கப்புறம் நீ கெட்டு போகுன்னு சொல்லிட்டு நேதாஜி அங்கிருந்து போயிடுறாரு. ஜப்பானியர்கள் கையிலேயே அவங்களை ஒப்படைச்சிட்டு ஜப்பானியர்கள் இந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபிங்கர் ப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தண்ணி அடித்து பீச்சு அடிக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா, அடித்து எப்படின்னா சித்திரதெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அவன் தகவல் சொல்கிறதாவே இல்லை. கடைசியில் பார்த்தா அவரோட சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. அவங்க 1946 என்ன சொல்லிட்டு பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னா அவருக்கு அவார்டு கொடுக்குது, தைரியமாக செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் ஆர்மிக்கு விசுவாசமாக இந்தியன் ஆர்மிக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டாருன்றது அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க அப்பயே தெரிஞ்சு போகுது இப்படி தான் செயல்பட்டுருக்காருன்னு தெரிஞ்சு போகுது. அதனால் இந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த தவிர என்னுடைய ஆர்மியில் இருக்கிறவங்க யாரும் செய்யக்கூடாது, அதுக்கான உதாரணமாக ஏதாவது செஞ்சாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு ஆர்மிக்கு டிசிப்ளின் தேவையில்லையா, செய்து தான் ஆகணும். ராணுவ கட்டுப்பாட்டு மீறினவங்களை சுட்டு கூட கொல்லான்னு தான் சட்டம் இருக்குது, ராணுவ சட்டம் இருக்குது. அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. சரியான பாதையில் பயணிச்சிருக்காரு. நேதாஜி அவர்கள் மறைவு குறித்து இன்ன வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இறுதியாக அவர் ஃப்ளைட்டில் போகும்போது ஜப்பானுக்கு போகும்போது தான் அவர் இறக்குறாரு. ஃப்ளைட்லேருந்து ஜப்பான்லேருந்து அவர் ரஷ்யாவுக்கு போகணும்னு நினைக்கிறார். அவர் கிட்டத்தட்ட தாய்வான் கிட்ட தான் அவருடைய மரணம் சம்பவிக்குது. இதில் வந்து 3 விதமான விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று, அந்த விமான விபத்தில் அவர் இறக்கலை, அந்த ஹாஸ்பிட்டல் ராணுவ ஹாஸ்பிட்டலில் அவர் இறக்கலை, ஜப்பானுடைய ராணுவ ஹாஸ்பிட்டல் இறக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் வந்து ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு, ஆனால் ரஷ்யாக்காரன் அவனை பிடிச்சி வச்சுட்டாங்க, சிறையில் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம் சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1985 தான் செத்து போனார், அது வரைக்கும் சாதுவாக சுற்றிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பொருத்தமான வாதங்களாக தெரியவே இல்லை. கடைசி 2 விஷயங்கள் பொருத்தமான வாதங்களாக தெரியல. 1985 அவர் சாதுவாக சுற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்கு. சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கார் அவர். ஆனால் வந்து அது வந்த வாதம் சரியாக தெரியல. ரஷ்யாவுக்கு போனாரா, ரஷ்யர்களால் பிடிப்பட்டாரா, சிறையில் செத்தாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சிறிது காலத்துக்கு முன்னால் கூட சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னார்னா, அவர் தூக்கில் போட்டாங்க ரஷ்யான்னு சொன்னார். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஆத்தென்டிக்கான விஷயம் வந்து அந்த ராணுவ ஹாஸ்பிட்டலில் அந்த விமான விபத்தில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான். அவர் கூட போன அந்த ஹஜிபுர் ரகுமான்றவர் கூட அந்த கேரக்டரை பற்றி கொஞ்சம் அது பதிவு பண்ணிருக்காரு. அவரோட கூட இருந்தவர் ட்ரஸ்டியான பர்சன். அவருக்கு வந்து கூடவே வந்து இருந்தவங்க நல்ல முஸ்லீம் அதிகாரிகள் கூட இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் முஸ்லீம் அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளே சில பேர்லாம் இருந்திருக்காங்க. இங்கே வெளிநாட்டுக்கு போகிறது கூட முஸ்லீம்கள் தான் ஒரு உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பல்வேறு தரப்பு முஸ்லீம் பெருமக்களுடைய ஆதரவு அவர் கிடச்சிருக்கு. அவங்களோடலாம் அவருடைய உறவு சுமூகமாக தான் இருந்திருக்கு. அவங்க சுதந்திரத்துக்காக போராடணும்னு இருந்திருக்காங்க. ஓகே, அவரோட வாழ்க்கை குறிப்பு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ஐயர் சொல்லிட்டு எழுதுனது அன்டு மை விட்னஸ்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கில் தான் அவர் இறுதி காலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு. வேறு எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்கல, ப்ராப்பராக கிடைக்கல. அந்த எஸ்ஏ ஐயர் யாருன்னா மகாகவி பாரதியருடைய மைத்துனருடைய பையன். அவர் ஆத்தென்டிக் வெர்ஷன் சொல்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இறந்திருக்காருன்றதான் உண்மையாக இருக்க முடியுன்றதை அவர் தகவல் பதிவு பண்ணுறாரு. அந்த விதத்தில் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு தொடங்கி இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு பிரதமர்கள் வந்து நாட்டை ஆண்டிருக்காங்க. நேதாஜி உருவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரதமர்னால் யாராக சொல்லுவீங்க? பிரதமர் மோடியை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஒரு நபர்கிட்ட ஒரு பண்டிட் தீன்தயாள்ஜி சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னோடியான பாரதிய ஜன சங்கத்துடைய சிந்தனையை வடிவமைச்சவர், கொள்கையை வடிவமைச்சவர். அவர் வந்து அவரை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று கட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தை நான் எழுதி முடித்தேன், பயோகிராஃபி எழுதி பாஜக வெளியிட்டிருக்க வச்சுங்களேன். அந்த புத்தகத்தோட படிச்சுட்டு என்னங்க மோடி எல்லாம் தீன்தயாள்ஜி சொல்லிக்கிறதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காருன்னு சொன்னார். நான் தீன்தயாள்ஜியே வந்து நேதாஜியும் வேறுபடுத்தி நான் பார்க்கவே இல்லை. வேறுபடுத்தி பார்க்கலன்னா இந்த தேசத்துடைய தேசியவாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனா முறை ஒன்றாவே இருந்திருக்கு. அந்த சிந்தனா முறையை கம்பைன் பண்ணி தீன்தயாளுடைய சிந்தனா முறையையும் நேதாஜியுடைய வீரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சார், இத்தனை ஆண்டு காலமாக பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு.
காங்கிரஸ் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செஞ்சுருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எப்படி பொறுமை காத்தாரோ அதே போல் இந்தியா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது போன்ற நடவடிக்கைகளில் நம்ம இறங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் பிரதமர் மோடி அவர்கள் இருந்திருப்பாரான்னு நினைக்கிறேன். ஓடுமீன் ஓடுமளவும் உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? கரெக்டாக வெயிட் பண்ணணும் இல்லையா? தயார் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நேற்றுக்கு சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா உங்கள் நாடே இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அது நிச்சயம் பண்ணுவார். அவர் வலிமை மிக்க பிரதமராக தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. அதுதான் உண்மை கூட. சார் சொல்லாத பல விஷயங்கள் வந்து புத்தகத்தில் இருக்குது. நேதாஜி அவர்கள் பற்றி உண்மையாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னாக்க பாயும் புலி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாசுப் கண்ணன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அமேசானில் இது அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்கை கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்.